எல்லாருக்கும் வணக்கங்க. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா, நாடி ஜோதிட நட்சத்திர சூட்சுமங்கள். அதாவது நாடி ஜோதிட முறையில் நட்சத்திரத்தை வச்சு பலன் சொல்லக்கூடியது, அதே மாதிரி பாதிப்பை சொல்லக்கூடிய முறை தான் நம்ம பார்க்க போகிறோம். என்னுடைய ஆய்வில் பார்த்தீங்க அப்படின்னா, நட்சத்திரம் இல்லாமல் நீங்கள் பலன் சொன்னீங்க அப்படின்னா அது ஒர்க் ஆகாதுங்கிறது தான் என்னுடைய ஆய்வினுடைய முடிவு. அதனால் இது ஏற்றுக்காது உங்களுடைய விருப்பம். இது என்னுடைய புரிதலை நான் சொல்கிறேன். இதில் சிலரெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாம் தெரிஞ்ச மாதிரி கமெண்ட் பண்ணுறாங்க. உங்களுக்கு தெரியல அப்படின்னா நீங்கள் போயிருங்கன்ற நான் என் வீடியோ பார்க்க தேவையில்லைன்ற நான் தேவையில்லாமல் கமெண்ட் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. இப்போ இந்த உதாரண ஜாதகம் பார்ப்போம். இதில் நம்ம சொல்ல வரக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, லக்னம் பார்க்க தேவையில்லை, லக்னாதிபதிலாம் நீங்கள் பார்க்க தேவையில்லை. நான் சொல்லக்கூடிய விதிகளை நீங்கள் அப்ளை பண்ணால் பலன் கரெக்டாக வருது அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. உங்களுக்கு மாறுபட்டு கருத்து இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ண வேண்டாம்னு சொல்கிறேன் நான், அல்லது என்னுடைய வீடியோஸ் பார்க்காதீங்கன்னு சொல்கிறேன் நான். அடுத்து இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா 2 கிரகம் 6-8 இருக்கணும். 2 பகை கிரகங்கள் 6-8 இருக்கணும். இதுதான் முதல் விதி. இப்போ சுக்கிரனும் சந்திரனும் பகை. இந்த 2 கிரகங்களும் 6-8 இருக்குது. சந்திரனுக்கு 8 பார்த்தீங்கன்னா சுக்கிரன் இருக்குது, சுக்கிரனுக்கு 6 பார்த்தீங்க அப்படின்னா சந்திரன் இருக்குது. ஃபஸ்ட்டு 2 பகை கிரகங்கள் 6-8 இருக்கணும், நம்பர் 1. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இது நின்ற நட்சத்திரமும் பகை நட்சத்திரமாக இருக்கணும், இது நின்ற நட்சத்திரமும் பகை நட்சத்திரமாக இருக்கணும். இப்போ உதாரணத்துக்கு சந்திரன் என்ற நட்சத்திரம் பூர நட்சத்திரம், அது சுக்கிரனுடைய நட்சத்திரம். அப்போ சுக்கிரனும் சந்திரனும் பகை. சுக்கிரன் என்ற நட்சத்திரம் குருனுடைய நட்சத்திரம். அப்போ குருவும் சுக்கிரனும் பகை. இப்படி 2 பகை கிரகங்கள் 6-8 இருக்கணும். ஃபஸ்ட் பாயிண்ட்டு. இது நின்ற நட்சத்திரமும் பகை நட்சத்திரமாக இருக்கணும், இது நின்ற நட்சத்திரமும் பகை நட்சத்திரமாக இருக்கணும். இப்படி இருக்கிற பட்சத்தில் இதில் கண்டிப்பான முறையில் பாதிப்பு இருக்குதுங்கிறத சொல்ல முடியும். என்ன மாதிரி பாதிப்பு அப்படின்னா, உடல் உறுப்பு ரீதியாக என்ன பாதிப்பை கொடுக்கும்னு பார்ப்போம். இப்போ சுக்கிரனும் சந்திரனும் 6-8 இருக்குது. இது இருக்கக்கூடிய ராசி பார்த்தீங்க அப்படின்னா, சந்திரன் இருக்குது சிம்ம ராசி, சுக்கிரன் இருக்குது மீன ராசி. அப்போ சிம்ம ராசிக்கு இருக்கக்கூடிய உடல் உறுப்பு பார்த்தீங்கன்னா வயிறு, இருதயம். சுக்கிரன் அதாவது மீன ராசி குறிக்கக்கூடிய உடல் உறுப்பு பார்த்தீங்க அப்படின்னா பாதம். அப்போ இதில் என்ன பாதிப்பு வரும் அப்படின்னா, சந்திரன் ஒரு நீர் கிரகம், சுக்கிரன் ஒரு நீர் கிரகம். 2 நீர் கிரகங்களும் 6-8 இருக்குது அப்படின்னா நீர் சார்ந்த பிரச்சனை வருது அப்படிங்கிறத கேரண்டியாக சொல்லலாம். அதாவது நீர் அதிகமாக சுரக்கிறதுனால சுகர் வரலாம், அல்லது நீர் அதிகமாக சுரக்கக்கூடிய உறுப்பு பார்த்திங்கன்னா கிட்னி, அதில் ப்ராப்ளம் வரலாம். அதே மாதிரி நீர்த்தன்மை அதிகமான சளி வீசிங் ப்ராப்ளம் வரலாம். இப்படி பல காரணங்கள் இருக்குது. எந்த ப்ராப்ளம் வரும் அப்படிங்கிறத நம்ம இன்னும் கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு இந்த 2 கிரகங்கள் எந்த இடத்துல 6-8 இருந்தாலும் அது நின்ற நட்சத்திரமும் பகை நட்சத்திரமாக இருக்கணும், இது நின்ற நட்சத்திரமும் பகை நட்சத்திரமாக இருக்கணும். இப்படி 6-8 இருந்து அது நின்ற நட்சத்திரமும் பகை நட்சத்திரமாக இருக்கிற பட்சத்தில் அது எந்த ராசியில் இருந்தாலும் நீர் சார்ந்த பிரச்சனை வருது. அது எந்த உறுப்பில் வருது அப்படின்னு பார்க்குறதுக்கு இது எந்த ராசியில் இருக்குது, சிம்ம ராசியில் இருக்குது, இது எந்த ராசியில் இருக்குது, மீன ராசியில் இருக்குது. அப்போ சிம்ம ராசி அப்படிங்கிறது வயிறு பகுதியும் இருதயத்தையும் குறிக்கிறது, மீன ராசி அப்படிங்கிறது பாதத்தை குறிக்கிறது. அப்போ இவங்களுக்கு இந்த நீர் சார்ந்த பாதிப்பு எங்கே வரும் அப்படின்னா பாதத்தில் வரும். அதே மாதிரி இருதயம் வயிறு சார்ந்த பகுதியில் இந்த நீர் சார்ந்த பாதிப்பை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். இதுதான் இதில் சொல்லக்கூடிய விஷயம். அடுத்து சந்திரன் சுக்கிரன்னா யார் அப்படின்னா மாமியார் மருமகள். சந்திரங்கிறது மாமியார், சுக்கிரங்கிறது மருமகள். அப்போ மாமியார் மருமகளுக்குள்ளே ஆகாது அப்படின்னு கேரண்டியாக சொல்லுங்கள். மாமியாருக்கும் மருமகளுக்கும் எப்பயுமே ஒத்து வராது. இந்த மாதிரி அமைப்பு உள்ள ஜாதகத்துக்கு, இது பெண் ஜாதகமாக இருந்தால் சுக்கிரங்கிறது அந்த பெண், சந்திரங்கிறது அவங்களுடைய மாமியார். மாமியாருக்கும் இவங்களுக்கும் எப்பயுமே ஒத்து போகாது அப்படின்னு கேரண்டியாக சொல்லலாம். இதுவே இப்போ சந்திரன் தன்னுடைய நட்பு நட்சத்திரத்தில் இருக்குது, சுக்கிரனும் தன்னுடைய நட்பு நட்சத்திரத்தில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ உதாரணத்துக்கு சுக்கிரன் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்குது, சந்திரன் உத்திர நட்சத்திரத்தில் இருக்குது. அப்போ இதுவும் நட்பு நட்சத்திரமாக இருக்குது, இதுவும் நட்பு நட்சத்திரத்தில் இருக்குது. ஆனால் 6-8 இருக்குது அப்படின்னா இங்கே பாதிப்பு வராது அப்படிங்கிறது தான் சொல்லக்கூடிய விஷயம். இப்போ நீங்கள் நட்சத்திரத்தை பார்க்கல அப்படின்னா, நட்சத்திரத்தை பார்க்காம வெறும் 6-8 இருக்குது அப்படின்னு பலன் சொன்னால் பலன் தப்பாக வரும். இது நான் நிறைய ஜாதகத்தை ஆய்வு பண்ணி தான் சொல்கிறேன். நீங்கள் புரியாமல் கமெண்ட் பண்ணிகிட்டு இருக்காதீங்கன்ற நான். புரிஞ்சால் மட்டும் கமெண்ட் பண்ணுங்கள், தெரியல அப்படின்னா பிடிக்கலன்னா வீடியோ பார்க்காதீங்கன்ற நான். சும்மா தேவையில்லாத கமெண்ட் பண்ணுறது எனக்கு கோபத்தை ஏற்படுத்துது அப்படின்னு நான் சொல்கிறேன். இப்போ இந்த 2 கிரகங்கள் 6-8 இருக்கிறது பிரச்சனை இல்லை. ஆனால் இது நின்ற நட்சத்திரம் பகை நட்சத்திரமாக இருக்கக்கூடாது. இப்போ சந்திரன் என்றது சுக்கிரனுடைய நட்சத்திரம் பகை, சுக்கிரன் என்றது குருனுடைய நட்சத்திரம் பகை. இப்படி 6-8 இருந்து அதுவும் 2மே பகை நட்சத்திரம் இருக்கிற பட்சத்தில் பாதிப்பு வருது. இப்போ 6-8 இருந்து இதில் நட்பு நட்சத்திரமாக இருக்குது, இதில் நட்பு நட்சத்திரமாக இருக்குன்னா மறைமுக பெனிஃபிட்ஸ் நிறைய கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். நோயில் எந்த மாற்றமும் கிடையாது. நோய் எப்படியும் வரப்போகுதுங்கிறத கேரண்டியாக சொல்ல முடியும், நட்போ பகை நட்சத்திரத்தில் இருந்தாலும். ஆனால் பகை நட்சத்திரம் இருந்தால் அந்த உறுப்பில் பெரிய பாதிப்பை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம்.
அதே இது வந்து உறவு ரீதியாக பார்த்தீங்கன்னா ரெண்டுமே நட்பு நட்சத்திரத்தில் இருக்கிற பட்சத்தில் அந்த உறவு வந்து பெரிய பாதிப்பை சந்திக்காது ஆரட்டில் இருந்தாலும். ஆனால் பகை நட்சத்திரம் இருந்தால் கண்டிப்பான முறையில் உங்கள் 2 பேருக்கும் சண்டை வரும், ஒத்து போகாதுங்கிறத கேரண்டியாக சொல்லலாம். இது உங்களுக்கு புரியுதான்னு பாருங்கள். இதில் லக்னம் நான் வந்து எடுக்கலை, லக்னம் எடுக்காமலே இந்த பலன் வந்து கரெக்டாக தான் வருது. அந்த ராசியினுடைய உறுப்பு காரத்துவத்தை தெரிஞ்சு நீங்கள் வந்து பலன் பார்த்துக்கணும். இப்போ 2வது உதாரண ஜாதகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா புதன் வந்து ரோஹிணி நட்சத்திரத்தில் இருக்குது, சந்திரன் வந்து பூராட நட்சத்திரத்தில் இருக்குது. அதாவது புதன் வந்து சந்திரன் நட்சத்திரத்தில் இருக்குது, புதன் வந்து தன்னுடைய பகை நட்சத்திரத்தில் இருக்குது, சந்திரன் வந்து சுக்கிரன் நட்சத்திரத்தில் இருக்குது, சந்திரன் தன்னுடைய பகை நட்சத்திரத்தில் இருக்குது, புதன் தன்னுடைய பகை நட்சத்திரத்தில் இருக்குது. இந்த 2 கிரகங்களும் 6-8 இருக்குது, புதனும் சந்திரனும் 6-8 இருக்குது அப்படிங்கிறதா ஃபஸ்ட்டு கான்செப்ட். ஃபஸ்ட்டு இந்த 2 பகை கிரகங்கள் வந்து 6-8 இருக்கணும், ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. 2வது வந்து இது நின்ற நட்சத்திரம் பகை நட்சத்திரமாகவும் இது நின்ற நட்சத்திரமும் பகை நட்சத்திரமாக இருக்கணும். இப்படி இருக்கிற பட்சத்தில் உடல் உறுப்பில் என்ன பாதிப்பு ஏற்படுதுன்னு பார்ப்போம். அதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, புதன் அப்படிங்கிறது வந்து நரம்பு தோல் சார்ந்த பிரச்சனையை வந்து கொடுக்கும். புதன் வந்து நரம்பு தோல் இது சார்ந்த பிரச்சனை கொடுக்கும். சந்திரனுங்கிறது நீர் சார்ந்த பிரச்சனை கொடுக்கும். இது புரிஞ்சுக்கிட்டால் போதுமானது. இப்போ புதன் இருக்கக்கூடிய ராசி வந்து ரிஷப ராசி, சந்திரன் இருக்கக்கூடிய ராசி வந்து தனுசு ராசி. அப்போ ரிஷப ராசிங்கிறது இயற்கையிலே எந்த இதை குறிக்குதுன்னா கண்களை குறிக்கக்கூடிய ராசி. 2வது இடங்கிறது கண்ணை குறிக்கிறது. இது வந்து 9வது ராசி காலபுருஷ தத்துவப்படி. அப்போ தனுசுங்கிறது தொடைகளை குறிக்கிறது, தனுசு தொடைப்பதை குறிக்குது, ரிஷபம் கண்ணை வந்து குறிக்குது. இப்போ 2 கிரகமும் பகையாக இருந்து பகை நட்சத்திரத்துலேயும் இருந்து 6-8 இருக்கிறதுனால அது என்ன பண்ணுது அப்படின்னா, இந்த ஜாதகருக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னா, புதன்கிறது நரம்பு, இது இருக்கக்கூடிய இடம் வந்து கண் சார்ந்த இடம். அப்போ கண் சார்ந்த இதில் வந்து நரம்பு பிரச்சனை வருது, கண்களில் வந்து நரம்பு பிரச்சனை வரும். சிலருக்கு வந்து கண்ணில் பொறை ஏற்படுதுல்ல, அதுவும் வரும். ஏன்னா வந்து ஸ்கின்னை குறிக்கிறது புதன், நரம்பை குறிக்கிறது புதன். அப்போ இது இருக்கக்கூடிய இடம் வந்து கண்கள் குறிக்கக்கூடிய பகுதி. அப்போ கண்களில் வந்து புரை ஏற்படுறது, கண்களில் வந்து நரம்பு சார்ந்த பாதிப்பை வந்து இந்த கிரகம் கொடுக்கும். வேற என்ன கொடுக்கும் அப்படின்னா, தொடை சார்ந்த பகுதியிலையும் பாதிப்பை வந்து ஏற்படுத்தும். இந்த 2க்கும் ஒரு லிங்க் வந்து ஏதோ ஒரு வகையில் தொடர்பு ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். இதனால் என்ன ஆகுது அப்படின்னா, கண்ணில் வந்து நரம்பு பாதிக்கப்பட்டு கண்ணில் வந்து நீராக வடியும். ஏன்னா சந்திரன் கனெக்ட் ஆகிறதுனால கண்ணில் வந்து நீர் வந்து வடிஞ்சிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த ஜாதகருக்கு வந்து சொல்லப்பட்டது. இந்த மாதிரி வந்து உங்கள் ஜாதகத்தை நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து 2 பகை கிரகங்கள் 6-8 இருக்கணும். அது நின்ற நட்சத்திரமும் வந்து பகை நட்சத்திரமாக இருக்கணும். 2 கிரகங்கள் நின்ற நட்சத்திரமும் பகை நட்சத்திரமாக இருக்கணும். இதுதான் கான்செப்ட். அப்படி எந்த இடத்துல எந்த கிரகம் இருந்தாலும் அது பாதிப்பை கண்டிப்பாக கொடுக்கும். இது வேறு மாதிரி உறவில் எந்த பாதிப்பை கொடுக்கும் அப்படின்னா, சந்திரங்கிறது தாய், புதன்கிறது தாய் மாமன். அப்போ இந்த ஜாதகனுடைய தாய்க்கும் தாய் மாமனுக்கும் எப்பயுமே ஆகாது அப்படின்னு சொல்லி கேரண்டியாக சொல்லலாம். இங்கே வந்து மாமியாருக்கும் மருமகளுக்கும் எப்பயுமே ஆகாதுன்னு கேரண்டியாக சொல்லலாம். இதில் விதிவிலக்கு என்ன அப்படின்னா, 2 கிரகங்களும் 6-8 இருக்குது, அதன் நின்ற நட்சத்திரம் வந்து நட்பு நட்சத்திரமாக இருந்தால் இது பாதிப்பை கொடுக்காதுங்கிறது என்னுடைய ஆய்வில் கண்டுபிடிச்ச ஒரு விஷயம். ஆனால் நோய் வந்து கொடுக்குது, ஆனால் உறவில் வந்து பெரிய பாதிப்பை கொடுக்கறது இல்லை அப்படின்னு சொல்லலாம். இந்த பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். நிறைய பேர் கேட்குறாங்க, லக்னம் எந்த லக்னத்தை போட்டு எப்படி பார்க்குறது அப்படின்ட்டு. லக்னம் இல்லாமலே காலபுருஷ தத்துவப்படியே பலன்கள் வந்து கரெக்டாக தான் வருது. லக்னம் போடும்போது மேலும் கொஞ்சம் குழப்பத்துக்கு ஆளாவீங்க அப்படிங்கிறது தான் என்னோட கருத்து. இது வரைக்கும் நான் நிறைய ஜாதகங்களை பார்த்ததில் வந்து லக்னம் இல்லாமல் வெறும் காலபுருஷ தத்துவப்படியும் கிரகங்களுடைய காரத்துவத்தை வச்சு தான் நான் பலன் சொல்கிறேன். 90% மேலே கரெக்டாக தான் வருது. லக்னம் வச்சு பலன் சொல்ல தான் மேக்ஸிமம் பெரும்பாலும் தப்பு வருது. ஏன் அப்படின்னா, நீங்கள் என்ன எடுக்கிறீங்க அப்படின்னா, பாதகாதிபதி, மாரகாதிபதி, அஷ்டமாதிபதி என்னென்னமோ எடுத்து அது கனெக்ஷன் ஏற்படுதான்னு பார்த்து இருக்கிறது எல்லாத்தையும் குழப்பி விட்றீங்க. இப்போ உதாரணத்துக்கு ஒரு குழந்தை பிறப்பை பற்றி கேட்கணும் அப்படின்னா, 5ஆம் அதிபதியை பார்க்குறீங்க, 5ஆம் இடத்தில் நின்ற கிரகத்தை பார்க்குறீங்க, 5ஆம் இடத்தில் நின்ற கிரகம் நின்ற நட்சத்திரத்தை பார்க்குறீங்க, 5ஆம் பாவத்தை பார்த்த கிரகத்தை பார்க்குறீங்க, 5ஆம் அதிபதி எங்கே இருக்காருன்னு பார்க்குறீங்க, அது நின்ற நட்சத்திரத்தை பார்க்குறீங்க. இவ்வளோ விஷயங்கள் பார்க்கும்போது பலன் சொல்ல முடியாதுங்கிறது தான் என்னுடைய புரிதல். இது நிறைய ஜாதகத்தில் ஆய்வு பண்ணி என்ன கண்டுபிடிச்சேன் அப்படின்னா, நட்சத்திரம் தான் வேலை செய்யுதுன்னு புரிஞ்சிருச்சு, பாவகம் தேவையில்லைங்கிறதும் புரிஞ்சிருச்சு. கிரகம் நின்ற நட்சத்திரத்தை மட்டும் வச்சு பகை நற்பை வச்சு நீங்கள் பலன் சொல்லி பாருங்கள், தப்பு வரலைங்கிறது தான் என்னுடைய கருத்து. அப்ளை பண்ணி பார்த்தா தான் நான் சொல்கிறது உண்மையான்னு பொய்யான்னு தெரியும். அப்ளை பண்ணி பாருங்கள் தயவு செஞ்சு. யாரோ ஒருத்தங்க பெரிய ஜோதிடர் சொன்னாங்கிறதுனால அதை நம்பி ஏற்றுக்க முடியாது. ஏன்னா இதுவும் கரெக்டாக தான் வருதுன்ற நான் லக்னம் இல்லாமலே பலன் சொன்னாலும் பலன்கள் கரெக்டாக தான் வருது. இப்போ சிலர் வந்து கேட்குறாங்க, இப்போ நோய் வந்து கண்டுபிடிக்கிறாங்கல்ல, நோய் கண்டுபிடிக்கும் போது லக்னம் இல்லாமல் எப்படி நோய் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்போ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இந்த மாதிரி சுக்கிரன் சந்திரன் சேர்ந்துருந்தாலோ 6-8 இருந்தாலோ நீர் சார்ந்த பிரச்சனை கண்டிப்பாக வருது. அது எந்த ராசியில் இருந்தாலும் சரி, எந்த லக்னமாக இருந்தாலும் சரி, இந்த பிரச்சனை 100% வருதுன்ற நான். 2 நீர் கிரகங்கள் சேர்ந்தால் நீர்னால பிரச்சனை, 2 நெருப்பு கிரகங்கள் சேர்ந்தால் நெருப்புனால பிரச்சனை, 2 காற்று கிரகங்கள் சேர்ந்தால் காற்றுனால பிரச்சனை. எந்த லக்னமாக இருந்தாலும் சரி, எந்த ராசியில் நின்னாலும் இந்த பாதிப்பு வருதுங்க. இதுக்கு எதுக்கு லக்னம்னு கேட்குறேன் நான்.
அதே மாதிரி வந்து ஒருத்தருக்கு வந்து கேன்சர் வருது அப்படின்னா அது எந்த பாவத்தில் நின்னாலும் எந்த ராசியில் நின்னாலும் அந்த காம்பினேஷன் வந்து அந்த நோயை கொடுக்குது அப்படிங்கிறத என்னோடய ஆய்வில் தெளிவாக புரியுதுன்ற நான் என்னோடய ஆய்வில் வந்து தப்பு வரல. ஆனால் அது எந்த உறுப்பில் பாதிக்கப்படுது அப்படிங்கிறதுக்கு லக்னம் பார்த்து சொல்லலாம். இப்போ உதாரணத்துக்கு வந்து ஒருத்தருக்கு வந்து கேன்சர் வருது, அந்த கேன்சர் வந்து எந்த உறுப்பில் வருது அப்படிங்கிறதுக்கு அந்த கிரக காம்பினேஷன் கேன்சர் உண்டாக்கிடுது. உதாரணத்துக்கு மேசத்தில் செவ்வாய் ராகு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அதை வந்து ஒரு பிளட் கேன்சர் உருவாக்குதுன்னு வச்சுக்கிடுவோம். அது வந்து எந்த லக்னமாக இருந்தாலும் இந்த பிளட் கேன்சர் வருது கன்ஃபார்ம். அது எந்த உறுப்பில் வருது அப்படிங்கிறதுக்கு நீங்கள் ஏதோ ஒரு லக்னத்தை வச்சு அந்த லக்னத்துக்கு எந்த பாவகமாக அது வருதோ அந்த பாவகங்கிறது இப்போ 6ஆம் பாவகம் அப்படின்னா அடிவேறு குறிக்கிறது. அப்போ அந்த இடத்துல வந்து இந்த பாதிப்பு கேன்சர்னுடைய பாதிப்பு வரும் அப்படின்னு சொல்லலாம். இதுவே வந்து 2ஆம் பாவகம் அப்படின்னா 4ஆம் பாவகம் அப்படின்னா இருதயத்தில் வந்து பாதிப்பு வருது அப்படின்னு சொல்லலாம். அப்போ கேன்சருங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அது எந்த உறுப்பில் இருக்குது அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு நீங்கள் லக்னத்தை வச்சு சொல்லலாம். ஆனால் லக்னம் இல்லாமலே காலபுருஷ தத்துவப்படி சொன்னாலும் கரெக்டாக தான் வருது. நீங்கள் வந்து நடைமுறையில் டெஸ்ட் பண்ணி பாருங்கன்ற நான். டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள், தெரியல அப்படின்னா வீடியோ பார்க்காதீங்கன்ற நான். நன்றி, வணக்கம்.